மார்க்கெட்டை நம்ம ஈஸியாக நம்மளுக்கு பெரிய கேப்சர் பண்ணி. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு லைட் ட்ரேடிங். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடில் நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ ட்ரேடுக்கு என்ட்ராகிற முன்னாடி, அதாவது செட்டப்ஸை பார்க்குற முன்னாடி, நம்ம கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஃபார் லாங் டைம் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த பேசிக் லேர்னிங்கில் ட்ரேடிங் சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட்னா என்ன? ஸோ எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப பேசிக் இல்லை, கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, டைம் ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஹையர் ஹை ஹையர் லோ எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு சொல்லிட்டு தென் மார்க்கெட் வந்து டோட்டலாக மார்க்கெட் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோன்னு ஃபினிஷ் ஆகும். ஸோ இந்த பேசிக் எல்லாருமே தெரியும். கண்டிப்பாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து மார்க்கெட் ஒன் டே வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து லிக்விடிட்டி எங்கேன்னு பார்க்க போகிறோன்னா, இப்போது ஒரு லோயர் லோவிலேருந்து ஒரு ஹையர் ஹைக்கு மார்க்கெட் ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கு இன்பிட்வீனாக இருக்கிறது தான் நம்ம வந்து லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஏன் அதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுறோன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு மூமெண்ட் போகிறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு ரீச் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். எதுனாலனா, ஒரு சைக்கிளில் மார்க்கெட்டில் என்ட்ரானவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு திரும்ப இந்த நெக்ஸ்ட்டு சைக்கிளை டிஸ்கவுண்டில் கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரீட்டைலர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுது, லிக்விடிட்டினா என்னென்னு தெரிஞ்சுது. ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைனா ஒன்றும் இல்லை, ஒரு லோயர் லோவிலேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே ஒரு சர்டன் டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட், ஏன்னா அந்த டிமாண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குற இந்த இனிஷியல் மூமெண்ட், அதை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அலோவ் பண்ணாது. ஸோ மார்க்கெட் எப்போவுமே ஒரு வேல்யூ தேடி தான் போகும். ஸோ அந்த வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே டிமாண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சப்ளை. ஒன்ஸ் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்டில் வருதுன்னா எப்போவுமே சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ டிமாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சது, சப்ளைனா என்னென்னு தெரிஞ்சது. டிமாண்ட்லாம் ஒன்றும் இல்லை, டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இப்போது மார்க்கெட் சடனாக டவுன் ட்ரெண்டுக்கு மாறப்போதுன்னு நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, இனிஷியலாக மார்க்கெட்டில் இருக்கிற அந்த லோ வந்து, அதாவது ப்ரீவியஸாக கொடுத்த ஹையர் லோ வந்து பிரேக் ஆகும். எஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்போது 1 ஹவரில் நடக்கிற டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் நடக்கிற அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஓவராலாக ஒரு டிமாண்ட் பிரேக் ஆகுதுன்னா அதை நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டிமாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கிற இந்த லோயர் லோ, அதாவது இந்த ஹையர் லோ வந்து பிரேக் ஆகுது. இந்த இடம் எனக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண இடம் இது. ஓகே, தென் இங்கே வந்து ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல
சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது, டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து சப்ளையில் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹை ப்ரெஷரில் செல்லிங் நடக்குது. இந்த செல்லிங் என்ன பிரேக் பண்ணுதுன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹையர் லோவை பிரேக் பண்ணுது. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அதாவது நியூ ஆர்டர் ஃப்ளோ ஃபார்ம் ஆகுது. லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதிகமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா என்ன, நெக்ஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் இன்கேஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைக்கு ரீச் ஆகுதுன்னா இந்த லோவை நான் வந்து ஸ்விங் லோன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹையை ஸ்விங் ஹைன்னு எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நடக்கிற அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இதில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் என்னென்னா மார்க்கெட் இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் தான் ட்ரேட் பண்ண போகுது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா டோட்டலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது, அதாவது ஆர்டர் ஃப்ளோஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் இன்கேஸ் மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னா இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணாது, ஒன்லி ஒரு லிக்விடிட்டி கிராப் ஆர் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தான் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு புல் பேக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கிளியராக நம்ம வந்து சார்ட்டில் பார்த்துடலாம் இந்த 5 பாயிண்ட்ஸை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் ஹையர் ஹை ஹையர் லோ ஆர் லோயர் லோ லோயர் ஹைன்னு மார்க்கெட் போகும். ஸோ செல்லில் இருக்கிறதுனால நம்மளுக்கு லோயர் லோ லோயர் ஹை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை அண்ட் லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ட்ரேடிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஓவர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்மளோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எதுன்னு நம்ம பார்த்ததுக்கப்புறம் அதில் நடக்கிற லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் லோயர் ஹை ஆர் லோயர் லோவோட டைரெக்ஷனில் நம்மளோட செட்டப் இருக்கும். ஓகே, இப்போது என்னோடய ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நடந்த இம்பல்ஸ் மூலம் எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி கிராப் ஆனோன்னா மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கும். ஷிஃப்ட் ஆனோன்னா சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து திரும்ப அந்த சப்ளை கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகி கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு ஈஸியான 1:3 or 5 anything. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டினா இன்டர்னலாக நடக்கிறது தான் லிக்விடிட்டி, அதாவது ஒரு ஸ்விங் ஹையிலேருந்து ஒரு ஸ்விங் லோக்குள்ளே நடக்கிறது தான் லிக்விடிட்டி. இது ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோக்குள்ளே தான் நடக்குமா, இல்லை ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்குள்ளேயும் லிக்விடிட்டி நடக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிமாண்ட் எங்கே ஃபாலோ இருக்குது கிளியராக, சப்ளை அதாவது செல்லிங்கில் இருக்கிறதுனால சப்ளை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த சப்ளை ரீச் ஆனதுக்கப்புறம் செல் ஆஃப் நடக்கிறது. தென் இந்த இடத்துல சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் இந்த இடத்துல சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் இந்த இடத்துல சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போ இந்த சப்ளை பிரேக் ஆகுதோ அதான் எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் சேஞ்ச் இல்லை, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டோட்டலாக பையோட ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் பார்ப்பேன். இதுக்கப்புறம் நான் செல் பண்ண போகிறதில்ல. எப்போவுமே ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டோடே போயிருங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கும்போது அதிகமான லாஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, லிக்விடிட்டினா என்ன தெரிஞ்சிருச்சு, டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல டிமாண்ட் தான் இனிமேல் கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது நம்மளோட டிமாண்ட் இங்கே கண்ட்ரோல் இருக்குது, இங்கே கண்ட்ரோல் இருக்குது. தென்
இங்கே கண்ட்ரோல் இருக்குது, இங்கே கண்ட்ரோல் இருக்குது. ஸோ டிமாண்டை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு இம்பேலன்ஸில் நடந்த இந்த ஃபஸ்ட்டு செல்லும் அண்டு அந்த செல் முடிஞ்ச இடம் தான் டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஹையிலிருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிமாண்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ட்ரெண்டுனா என்ன, லிக்விடிட்டினா என்ன, டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, சேஞ்ச் ஆஃப் பர்பஸ்னா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா என்ன. ஓகே, இப்போது நம்ம பார்க்குறது ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிற முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் வேணும். இப்போ நான் இந்த பை எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு பையில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். கரெக்டாக? ஸோ இந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த டிமாண்டு தான் எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இந்த லோவிலிருந்து இந்த ஹையில் நான் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்க போகிறேன்னா எனக்கு மார்க்கெட் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வேணும். ஸோ இங்கேருந்து நான் வந்து இந்த ஹை எய்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து இதுக்கப்புறம் இருக்கிற நான் ஹையில் எடுக்கணும்னா எனக்கு வந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் 0.5ல் வந்துருக்கணும் ஆர் 0.5 கீழே இருந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 0.5ல் மார்க்கெட் வந்து கிளிக் ஆகிருக்குது. ஸோ ஏன் நான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா பிகாஸ் ப்ரீமியமில் யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ஒன்றும் இல்லை, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணுறது தான் இவ்வளோ தூரம் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட் இந்த டிமாண்டை சப்போர்ட்டாக வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இப்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெண்ட் வந்து டோட்டலாக ரிவர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த ஹோல் இம்பல்ஸ் மூல இன்கேஸ் மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா நம்மளோட லிக்விடிட்டி என்னது? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, லிக்விடிட்டி எங்கே இருக்குது? ஸோ லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ, இந்த லோ, இந்த லோ அண்ட் ஃபைனலாக இந்த லோ. ஸோ இதெல்லாமே தான் நம்மளுக்கு லிக்விடிட்டி. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டியில் மார்க்கெட் எல்லாமே கேப்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் கிடைக்கணும். அதாவது எப்படி நம்ம இந்த ட்ரெண்டில் கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமோ, அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பை பண்ணுறது. ஓகே, எனக்கு வந்து இப்போ ஸ்விங் ஹை எது, ஸ்விங் லோ எது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த லோவிலேருந்து எந்த ஹை ட்ரேட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. எப்படி நான் இந்த இதை நான் ஸ்விங் ஹைன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்? பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஸ்டார்டட் ரீட்ரேஸ்மெண்ட் ஃப்ரம் தட் ஹை அப்படின்னா எனக்கு அதான் ஸ்விங் ஹை. எதுக்கு இந்த ஸ்விங் ஹையை நான் வந்து ஸ்விங் லோவர் இதை மார்க் பண்ணியிருக்கேன்? ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து எனக்கு இனிஷியலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, இப்போ எனக்கு இன்பிட்வீன் இருக்கிற லிக்விடிட்டி கிராப் ஆகிடுச்சுன்னா நம்ம பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ மார்க்கெட் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி கிராப், தென் எனக்கு என்ன வேணும்? மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கணும், அதாவது பயாஸ் சேஞ்ச் ஆகணும். இந்த ஆர்டர் ஃப்ளோ ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. லெட்ஸ் see. ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டில் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஏன் இப்போ நான் ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொன்னேன்னா மார்க்கெட் எனக்கு இதில் எந்த ஹையையுமே பிரேக் பண்ணலை. ஓகே, நவ்
எனக்கு ஒரு கிளியர் எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு தேவைப்படுறது ஒன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை, மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இப்போ எனக்கு இதை பிரேக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஹை எடுக்கிறது. இப்போ நான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்குறேன். இந்த லோ டு இந்த ஹை பார்க்கும்போது மார்க்கெட் எனக்கு டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. நான் பை பண்ணுறதுனால லெட்ஸ் வெயிட். பிரேக் ஆகலாம். ஈவன் சம்டைம்ஸ் எனக்கு இந்த பிக்கே போடும் பிரேக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் எஸ், த இனிஷியல் பையர்ஸ் ஆல்சோ லிக்விடேட்டட். இந்த இடத்துல இனிஷியலாக இறங்க எல்லாருமே ப்ராஃபிட் ஆகும். ஓகே, ஒரு கிளியர் எனக்கு பிரேக் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கேன். டேக் ப்ராஃபிட் 1:2 ஆர் 1:3. அதான் அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் லிக்விடிட்டி கிராப் பண்ணாலும் எனக்கு போதும். ஸோ ப்ரீவியஸ் ஹையோட லிக்விடிட்டி எனக்கு கிராப் பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். மார்க்கெட்டை நம்ம ஈஸியாக 1:3 கேப்சர் பண்ணி எஸ் எஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ட்ரேட். இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியும். சும்மா போயிட்டு நம்ம ட்ராப்பில் விழ சான்சஸே இல்லை. கிளியராக நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சிஸ்டமில் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சான்சஸாக தெரியாது. வி வில் வெயிட் ஃபார் தி சான்ஸ் அண்ட் நம்ம அங்கே மிஸ் பண்ணவே மாட்டோம், அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எங்கள் கூட பர்சனலாக என் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி டுகெதர். See you soon.